அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 28/4/2024 சித்திரை மாதத்தின் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி. வராக ஜெயந்தியும் பஞ்சமியும் சித்திரை மாதத்தில் ஒன்றாக கூடி வரும் நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாள்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்குவதற்கும், தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும், கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் தலையினை கடியில் வையுங்கள். விடிந்ததும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவு என்ன அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்புங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும், மனவள பயிற்சியில் இணைந்து கொள்ள விரும்பினாலும், தெய்வ உபாசனை பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள விரும்பினாலும் 9346692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாள்ல இந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான 3 பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை அல்லது கருப்பு அல்லது சிகப்பு, மஞ்சள், பச்சைன்னு எந்த நிறத்துல துணி இருந்தாலும் ஒரு சிறிய துணி சதுரமாக எடுக்கணும். அந்த துணியில முதல்ல 1 ஸ்பூன் கல்லுப்பு, அந்த கல்லுப்பு எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதுல பாதி அளவு கடுகு எடுக்கணும். அந்த கடுகு எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதுல பாதி அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும். கல்லுப்பு 1 ஸ்பூன், அதுல பாதி கடுகு, அதுல பாதி மிளகு. இந்த 3 பொருளையும் ஒன்றாக சிறிய மூட்டையாக கட்டி உங்க தலையணை கடியில வச்சுக்கோங்க. மாதவிலக்காக இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நேர்மறை ஆற்றல் சக்தியையும் சரியாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது. இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை தவறாம செய்யுங்க. இந்த துணிய நாளை காலை எழுந்ததும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.